எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பிரதீப் மணின்றவரும் அதுக்கப்புறம் சிவா 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிடிடி ஆர்டரில் வந்து ட்ரேட் பண்ணுற, அதாவது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதாகவும் அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டை சேஞ்ச் பண்ண முடியல, அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அப்ஸ்டாக்கில் ஜிடிடி ஆர்டர் பயன்படுத்தி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிப்போம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுனால வந்து அவுட் ஆஃப் தி மணி எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்ன மாதிரி அவுட் ஆஃப் தி மணி போகக்கூடாது. நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் அவுட் ஆஃப் தி மணி போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 17,600 இருக்குது இல்லையா? ஸோ என்னால் வந்து மார்க்கெட்லேருந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியாது இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வச்சுக்கிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 16,900 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜிடின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக நிஃப்டியோட 16,900 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சது ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான். இது எக்ஸாம்பிளுக்காக தான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபார் அவுட் ஆஃப் தி மணியில் போய் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறது, மாதிரி ஃபார் அவுட் ஆஃப் தி மணியில் போய்ட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிடி ஆர்டர் போடும்போது இங்கே இஃப் ப்ரைஸ் இஸ் பிலோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இமீடியட்லின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது, 21 இருக்கா, நான் என்ன பண்ணுவேன், இப்போ 21 அப்படின்ற மாதிரி தான் செட் பண்ணிப்பேன். இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 ஸ்டாப் லாஸு. டார்கெட்டு நான் வந்து இப்போ ₹21 வாங்குறேன்னா ₹30 என்னோடய டார்கெட். இது வந்து எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்வைப் டு பை அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இதுக்கு 50 குவான்டிட்டி வந்து நான் சொன்ன ப்ரைஸ், அதாவது எவ்வளோக்கா, ₹21 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் போய் பார்த்துப்போம். ஓகே, இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை ரூபாய், ₹21 வாங்கணுமா, அந்த ₹21 ஆவரேஜ் ப்ரைஸ் போட்டு மார்க்கெட்டில் பை ஆகியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே இருக்கும், அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ₹10, டார்கெட் வந்து ₹30 இருக்கும். இப்போ அவங்களோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சைமல்டேனியஸாக சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை தான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த மாடிஃபைன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ₹10 இருக்கா, இந்த ₹10 இருக்க ஸ்டாப் லாஸ் எடுத்து ₹12 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோடய டார்கெட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ₹30 இருக்கிற டார்கெட் எடுத்து ₹32 சொல்லி ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்வைப் டு மாடிஃபை அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ நம்ம எதுவுமே எங்கள் சென்டரில் வந்து கட்டு எதுவுமே பண்ணல. சரிங்களா? ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மார்க்கெட்டில் நம்மளோட ஆர்டரு சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. எவ்வளோ இருக்குன்னா ₹12 ஸ்டாப் லாஸு, ₹32 டார்கெட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இன்னொரு டைம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா. சரி, ஓகே. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அது கொடுக்குறேன், திரும்பவும் மாடிஃபைன்றது கொடுக்குறேன். இப்போ நான் வந்து வெறும் ஸ்டாப் லாஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன், அதுமாரி ட்ரை பண்ணால் முடியுதான்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் லாஸை ₹12 மறுபடியும் ஒரு ₹13 மாற்றுறேன். ஸோ ஸ்வைப் டு மாடிஃபை. நான் டார்கெட்டை சேஞ்ச் பண்ணல, வெறும் ஸ்டாப் லாஸை மட்டும் சேஞ்ச் பண்ணல. சரிங்களா? ஸோ டார்கெட் வந்து சேம் அதே ₹32 தான். இப்போ பார்த்தீங்களா, மாறிடுச்சிங்களா. ₹13 ஸ்டாப் லாஸ் மாற்றினேன், ₹13 ஷெட்யூல் ஆகிடுச்சு. டார்கெட் அதே போல் ₹32 அப்படியே நிற்குது. சரி, ஓகே. நான் இப்போ என்ன பண்ணி, இப்போது நம்ம 2 விதமாக பார்த்துட்டோம். ஒன்று வந்து ஸ்டாப் லாஸையும் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம், அதே போல் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டுமே சேர்த்து சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டார்கெட்டை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி மூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், மாடிஃபை கொடுத்துருவோம். மாடிஃபை கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் சேம் அதே தாங்க. சரிங்களா? எவ்வளோனாக்கா, இந்த செல் ஆர்டர் போட்டோங்க இல்லையா, அந்த செல் ஆர்டர் அதே ₹13 இருக்கட்டும். டார்கெட் என்ன பண்ணுறேன், ₹32 இருந்து 22 சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்வைப் டு மாடிஃபை. ஓகேங்களா? ஸோ நான் ப்ராப்பராக கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆச்சு, டார்கெட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் என்ன பண்ண முடியும், டார்கெட்டையும் சேஞ்ச் பண்ண முடியும், ஸ்டாப் லாஸையும் சேஞ்ச் பண்ண முடியும். அது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஆர்டர் வந்து எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் மாறும். ஸோ நமக்கு என்ன பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா, லைவ்லே நம்மளோட டார்கெட்டுக்கான ₹22 வந்து அடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹50 நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தும்போதே நமக்கு என்ன ஆச்சு, ஒரு ₹50 வந்து ப்ராஃபிட் வந்தாச்சு. சாரி, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹60 ப்ராஃபிட் நெட்டாக. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நிஃப்டியில் பார்த்தோம். சரிங்களா? இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நான் எப்படி ஜிடிடி ஆர்டர் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்படி டார்கெட்டை சேஞ்ச் பண்ணுறேன், எப்படி ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணுறது கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா
நம்ம ஜிடிடியில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது. என்ன ப்ராப்ளம்னா நம்மளால் 100% மேலே ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஜிடிடி ஆர்டர் பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு கண்கூடாக காமிக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போது. ஸோ நம்ம வந்து முன்ன புட் ஆப்ஷன் எடுத்தோம் இல்லையா, அந்த புட் ஆப்ஷனே எடுத்துப்போம். சேம் 16,900 எடுத்துக்கலாம். ஜிடிடிக்கு போயிடுவோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த இஃப் ப்ரைஸ் இஸ் பிலோ, இஃப் ப்ரைஸ் இஸ் அபோவ், இமிடியேட்லி நீங்கள் எது வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரி ப்ரைஸ் தான் மேட்ரு. இப்போ நான் 15 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை வாங்குகிறேன், ஓகேங்களா. ஸோ 15 ரூபானா நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போது 15 ரூபானா நீங்கள் 2 ரூபா கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன் 1 ரூபா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் இருப்பில். அது வந்து உங்களோட விருப்பம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. நீங்கள் டார்கெட் எப்படி செட் பண்ண முடியும், அதாவது ஜிடிடி ஆர்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% தான் ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும், ஓகேங்களா. அதுக்கு மேலே வந்து ஜிடிடி ஆர்டரால் பண்ண முடியாது. அதுக்கு மேலே பண்ணணும்னா நீங்கள் நார்மல் ஆர்டர் தான் போடணும், ஓகேங்களா. இப்போ நான் கண் கூட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோமா, 15 ரூபான்றது 30 ரூபா ஆச்சுன்னா நமக்கு வந்து 100% ப்ராஃபிட்டா. இப்போ நான் அந்த 30% போடுறேன் பாருங்களேன். 30% போட்டு நான் ஸ்வைப் டு பைன்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து எரர் காமிக்கும். என்ன எரர் பார்த்தீங்களா, ப்ளீஸ் என்டர் வேல்யூ பிட்வீன் 0.25% அண்ட் 99%. அதாவது நீங்கள் 95%க்குள்ளே இல்லை 0.25%க்கு மேலே நீங்கள் டார்கெட் போடுங்க. அப்போ தான் இந்த ஜிடி ஆர்டர் ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது. இப்போது நம்ம 30ன்றது 100%, இந்த 31, 31 போட்டாலும் அது என்னென்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அது 106% ப்ராஃபிட்டு. அப்போது நீங்கள் 99% ப்ராஃபிட்டில் போடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் டார்கெட்டு. நீங்கள் ஜஸ்ட் இங்கே அப்படியே 99 சொல்லி டைப் பண்ணுங்கள். 99 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29 ரூபா 85 பைசாக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் டார்கெட்டை போட்டுக்கலாம். 100% டார்கெட்டை மட்டும் நம்மளால் போடவே முடியாது, ஓகேங்களா. இப்போ நம்ம அப்படியே அதை மாற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம நிஃப்டி விட்டுட்டு பேங்க் நிஃப்டிக்கு போகலாம், சரிங்களா. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேம் புட் ஆப்ஷனுக்கே போய்டும். இப்போ சேம் புட் ஆப்ஷனில் நமக்கு அடுத்த மணி பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ப்ரீமியமில் இருக்குது, 454 ரூபா இருக்கா, அதை கிளிக் பண்ணிப்போம். ஜிடிடி ஆர்டருக்கு போய்டுவோம். இப்போ நீங்கள் வந்து 25 குவான்டிட்டி வாங்குறீங்க, ஓகேங்களா. 25 குவான்டிட்டி நீங்கள் ப்ரைஸ் என்ன பண்ண போகிறீங்க, இமிடியேட்லியோ இல்லை இஃப் ப்ரைஸ் இஸ் அப்போ இஃப் ப்ரைஸ் இஸ் பிலோ ஏதோ ஒன்று. நான் எப்பவுமே இமிடியேட்லி வாங்குவோம், நான் அதனால் இமிடியேட்லியே வச்சுட்டு இப்போ நீங்கள் வாங்க போகிற ப்ரைஸ் எவ்வளோ, 450 ருபீஸு, ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவீங்க, மேபி 484 ரூபா, அதான் 100% போனாலும் பரவாயில்ல நினைப்பீங்க. சில பேர் வந்து அதாவது எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைப்பீங்களோ அதுமாதிரி வைப்பீங்க இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 400 ருபீஸ், அதாவது 54 ரூபா ஸ்டாப் லாஸாக விற்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த 54 ரூபான்றது எனக்கு 11.89% லாஸு. நம்ம டார்கெட் செட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் 99%. அப்போ நம்ம இங்கே பர்சன்டேஜில் போய்ட்டு 99 கிளிக் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ, மேக்ஸிமம் நீங்கள் 903 ரூபாவுக்குள்ள லாபத்தை செட் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, டார்கெட்டை வந்து வைக்க முடியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு 1000 ருபீஸ் போடுறேன், ஸ்வைப் டு பை கொடுக்குறேன், பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து 120% ப்ராஃபிட் என்ன பண்ண முடியாதனால ஜிடிடியை பயன்படுத்தி எடுக்க முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், 100% போட்ட மணி உங்களால் டபுள் பண்ண முடியாது. அதில் வந்து 1% கம்மியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜிடிடி மூலிமா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 550 ரூபா, ஒரு 20% ப்ராஃபிட்டு. அப்படி இல்லையா ஒரு வாகன விலையிலேருந்து 10% ப்ராஃபிட் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அழகா என்ட்ரி போட்டு ட்ரேட் பண்ணலாம் இல்லையா. இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா எதனால் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் மாடிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் உங்களால் 99% ப்ராஃபிட்டை தான் ஜிடிடி ஆர்டரை பயன்படுத்தி எடுக்க முடியும். இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். அப்ஸ்டாக் சம்மந்தமாக நான் கண்டிப்பாக அதுக்கான பதில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.